நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த் செப்டம்பர் மாத பலன்களுடன். மேஷராசி மேஷலக்ன அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸஸ் என்ன, இருக்கக்கூடிய மைனஸஸ் என்ன, அதை எப்படி நம்ம சமாளித்து வெளியில் வர முடியும் அப்படின்றத தெளிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி, இந்த செப்டம்பர் மாதம் மேஷராசி மேஷலக்ன அன்பர்களுக்கு நிறைய விஷயங்கள் சாதிச்சு கொள்ளக்கூடிய வகையில் இருக்குது. சுக்கிரன் 4ஆம் வீட்டில் இருக்கிறது மேலும் ரொம்ப சுகத்தை கொடுக்கும். எதெல்லாம் நீங்கள் மனசில் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாமே 14ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு நிறைய நடக்கக்கூடாது. ஆசைப்பட்ட மாதிரி வீடு அமைதல், ஆசைப்பட்ட மாதிரி வண்டி வாகனம் மாற்றுதல், அம்மாவோட ரொம்ப பரஸ்பரமாக இருக்கிறது, ஒரு அன்பு சந்தோஷமான மனநிலையோடு இருக்க போகிறீங்க. இதே 14ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதில் மாற்றங்கள் ஏற்படும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் கேதுவோடு போய் சேர்ந்து உட்கார்ந்துருப்பார். அப்படி சுக்கிரன் கேதுவோடு இருக்கும்போது, சுக்கிரன்னா ஜாலி குதூகலம் வவுன்றவர், கேதுன்னா ஆன்மீக சிந்தனை பற்றற்றவர் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா ஒரு புரியாத நிலை, ஒரு குழப்பமான நிலை அப்படின்றது இருக்கும். அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அரசு வழியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் செகண்ட் ஹாஃப்ல சூப்பராக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் கவர்மெண்ட் சம்மந்தமாக ஏதாவது டாக்குமெண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, இல்லை கவர்மெண்ட் சம்மந்தமாக எதெல்லாம் உங்களுக்கு ஆதாயம் வேணுமோ அதெல்லாம் செகண்ட் ஹாஃப்ல ஆஃப்டர் 15th சூரியன் உங்களுக்கு கண்ணியில் நுழைஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் பண்ணிக்கோங்க. இங்கே ஆட்சியாக இருந்தாலும் அங்கே கேதுன்றவர் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சில விஷயங்கள் இழுபறியாக இருக்கும், இருந்தாலும் கண்டிப்பாக நடந்தே தீரும். மாதம் முழுக்க அரசு வழி, அரசு சம்பந்தமாக இருக்கிறவங்களுக்கு மிகவும் அனுகூலமான மாதமாகவே பார்க்கப்படுது. குரு பகவான் 3ல் இருக்கிறதுனால எது எடுத்தாலுமே ஒரு தயக்கம் இருக்கும். தயக்கம் வேண்டாம் மேஷராசி அன்பர்களே. தயக்கம் இல்லை அப்படின்னாலே சூப்பராக ஜெயிக்கலாம். தயக்கத்தை மட்டும் தவிர்த்துடுங்க. ஆன் யா மார்க் அப்படின்னு போங்க. யாரெல்லாம் கடன் கட்ட கஷ்டப்படுறீங்களோ இந்த செப்டம்பர் மாதத்தில் பொருளாதாரமும் சூப்பராக உயரும். அதே சமயம் நீங்கள் அடகு வச்சுருக்கீங்கன்னா அந்த நகையெல்லாம் மீட்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். இஎம்ஐ கட்ட முடியலன்னு கஷ்டப்பட்டவங்க கூட இப்போ 2 மாதத்துக்கு சேர்ந்து ஒட்டுக்க கட்டக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்குது. இது ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும். 7.5 சனி நடந்துட்டு தான் இருக்குது. சனி வக்ரம் பெற்றிருக்கிறது ஒரு வகையில் நல்லது. அதுலேயும் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்ற நிலையில் இருக்கும்போது நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா அனைத்து விஷயத்துலையும் போடுறா ராஜா சூப்பரா அப்படின்ற அளவுக்கு அனைத்து விஷயங்களையுமே அனைத்து ஏஜுக்குமே உங்களுக்கு சூப்பராக இருக்குது. அது மட்டுமா 11ஆம் வீட்டில் ராகு போய் உட்கார்ந்துட்டு அனைத்து விஷயத்தையுமே ஸ்பீடாக டக்கு டக்குன்னு முடிச்சு கொண்டு வரக்கூடிய அமைப்பில் பிரம்மாண்டமாக இருக்குது. 5ஆம் வீட்டில் சூரியன் புதன் கேது உட்கார்ந்துருப்பார். புதன் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் உச்சம் பெறக்கூடிய நிலையில் போவார். அப்போ குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன வேணும்னு சொல்கிறாங்களோ அதை காது கொடுத்து கேட்டு அதுக்கு சப்போர்ட்டிவாக நிறைய விஷயங்கள் நீங்கள் நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 5ஆம் வீடு சூரியன் கேது இருந்தாலும் அங்கே சூரியன் தான் அதிக பவர் வாங்குறார். ஏன்னா அது அவருடைய ஆட்சி வீடு. அப்படி இருக்கும்போது குழந்தைகள் உருவாகலைன்னு சொல்லி யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ, சைல்டு பர்த்துக்காக நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டே இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பலன் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த செப்டம்பர் மாதம் இருக்குது. சரி, தானாகவே உருவாகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சுற்றி பல விஷயங்கள் நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப்ல சில விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் அப்படின்றது அதிகமாக இருக்குமே ஒழிய ஆன் தி ஹோல் பார்த்தீங்கன்னா மேஷராசி மேஷலக்ன அன்பர்களுக்கு 80% சூப்பராக இருக்குன்றதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை.